Hi friends, இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தானில் ஃபங்க்டூல் மாடியூலில் இருக்கக்கூடிய பார்ஷியல் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபங்க்டூல் மாடியூலில் இருக்கக்கூடிய ரெடியூஸ் ஃபங்க்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபங்க்டூலில் இருக்கக்கூடிய பார்ஷியல் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, பார்ஷியல் கிளாஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுடைய நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பார்ஷியல் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நான் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்து இது நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரியான கேஸஸில் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்குன்றதை பற்றி நான் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம பார்ஷியல் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நான் இந்த ஃபங்க்டூல் மாடியூலில் இருக்கக்கூடிய பார்ஷியல் கிளாஸ் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் functools import partial. ஸோ இது இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் வந்து நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் அதில் பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எக்ஸ், ஒய் அண்ட் இசட். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் இந்த 3 ஆர்குமெண்ட்ஸையும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல், ஸோ இந்த 3 ஆர்குமெண்ட்ஸையும் நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் இருக்கக்கூடிய 3 வேல்யூஸும் வந்து ஆட் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆட், ஸோ 10, 20, 30. ஸோ இந்த எக்ஸ், ஒய், இசட் 3 ஆர்குமெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 10 வந்து எக்ஸுக்கு அசைனாக இருக்குது, 20 வந்து ஒய்க்கு அசைனாக இருக்குது, 30 வந்து இசட்க்கு அசைனாக இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எனக்கு 60 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நான் ஏதாவது ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் வந்து ஒரு டிஃபால்ட்டாக வந்து வேல்யூ செட் பண்ணணும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி நம்ம இதுக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி ஸோ நமக்கு எந்தெந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு மட்டும் வேல்யூ வேணுமோ அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு மட்டும் வேல்யூ வாங்கிட்டு ஸோ எந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் ஃபிக்ஸ்டாக வேல்யூ செட் பண்ணணுமோ அந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஃபிக்ஸ்டாக வந்து வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டெஃப் ஃபங்க் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போது எக்ஸை வந்து நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஒரு வேல்யூ வந்து நான் ஃபிக்ஸ்டாக செட் பண்ண போகிறேன். ஒய் அண்ட் இசட்டுக்கு மட்டும் நான் எனக்கு வந்து வேல்யூ பாஸ் பண்ணால் போதும். ஸோ ஒய் அண்ட் இசட்டுக்கு மட்டும் வேல்யூ பாஸ் பண்ணாலே எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிட்டு எனக்கு அவுட்புட் வரணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒய், இசட் ரெண்டுக்கு மட்டும் நான் இந்த ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட் வாங்குகிறேன். ஸோ வாங்கிட்டு ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த ஆட் வந்து நான் கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ கால் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் எக்ஸை வந்து நான் வந்துட்டு இப்போதைக்கு வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ வைக்க போகிறேன். ஓகே, ஸோ அதனால் வந்து நான் இதில் 10 அப்படின்றத பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிவிட்டு ஒய் அண்ட் இசட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒய் அண்ட் இசட்டுக்கு வேல்யூ வாங்கியிருப்போம். ஸோ அதை வந்து நான் இந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போது நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு 2 ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ 3 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலே எனக்கு இந்த ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா 3 ஆர்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபங்க்கை வந்து கால் பண்ணுறேன். ஸோ ஃபங்க், ஸோ ஒய் அண்ட் இசட்டுக்கு மட்டும் நான் வந்து வேல்யூ பாஸ் பண்ணுறேன். 20 and 30 பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சேம் ரிசல்ட் தான் வருது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஆட் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி அதுக்குன்னு அதில் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு வேல்யூ செட் பண்ணி கால் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதே விஷயத்தை வந்து நீங்கள் வேறு விதமாகவும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லேம்டா யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ லேம்டா யூஸ் பண்ணுறதுக்கு நான் சேம் ஃபங்க், ஸோ லேம்டா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒய், இசட். ஸோ நீங்கள் வந்து சேம் நேமில் தான் வந்து ஆர்குமெண்ட் வைக்கணும்னு இல்லை, என்ன நேமில் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, நான் ஒய் இசட்னே கொடுக்குறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ 10, ஸோ ஒய் அண்ட் இசட். ஸோ ஓகே, ஸோ இப்போ அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு சேம் ரிசல்ட் தான் வருது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட் வந்து நான் ஃபிக்ஸ்டாக செட் பண்ணணுன்றதுக்காக நான் இன்னொரு ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதுக்கான வேல்யூ வந்து நான் ஃபிக்ஸ்டாக செட் பண்ணி கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதை நம்ம இந்த 2 டிஃப்ரெண்ட் வேல வந்து நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம இந்த 2 டிஃப்ரெண்ட் வேல பண்ணலாம். ஒன்று நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து நம்ம லேம்டா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும், கால் பண்ண முடியும். இதே விஷயத்தை நான் பார்ஷியலில் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபங்க் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்ஷியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகெயின் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலபிள் ஆப்ஜெக்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ பார்ஷியல், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து நம்ம எந்த ஃபங்க்ஷனுடைய ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷனை வந்து இதில் பாஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஆட் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
எதுக்கு ஃபிக்ஸ்டாக வேல்யூ செட் பண்ணணுன்றதை சொல்லணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 10 மட்டும் பாஸ் பண்ணுறேன். ஸோ 10 மட்டும் பாஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ எக்ஸுக்கு எடுத்துக்கும். ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஒய் அண்ட் இசட்டுக்கு மட்டும் நான் வந்து வேல்யூ பாஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா சேம் ரிசல்ட் தான் வருது. ஓகே, ஸோ நீங்கள் வேணும்னா இப்போ ஒய்க்கு நான் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக ஒரு வேல்யூ செட் பண்ணணும், இல்லை எக்ஸ் அண்ட் ஒய்க்கு செட் பண்ணணும், இல்லை மூணுத்துக்குமே செட் பண்ணால் கூட செட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 20 கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ஒய்க்கு வந்து இந்த வேல்யூ வந்து செட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஏன் அப்படின்னா நான் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து ஃபிக்ஸ்டாக வேல்யூ செட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி எரர் வருது. ஓகே, ஸோ எனக்கு சிங்கிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலே போதும். ஆல்ரெடி நம்ம 2 வந்து நம்ம ஃபிக்ஸ்டாக செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபிக்ஸ்டாக வேல்யூ எடுத்துக்கிச்சு. ஸோ இசட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30 வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட்க்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டு வேல்யூ செட் பண்ணுமோ பார்ஷியல் யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்டர்னேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம் ரிசல்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணிச்சு. ஓகே, ஸோ பார்ஷியலும் அதே தான் பண்ணுது. ஸோ பட் ஆனால் இதனோட சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போ இந்த 2 ஃபங்க்ஷனையுமே கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ரொம்ப மோர் ரீடபுளாக இருக்குது. ஓகே, பார்ஷியல் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஆல்ட்ரு பண்ணும்போது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆடுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போது இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறீங்க, அதில் வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொசிஷனல் ஆர்குமெண்ட், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது, ஸ்டார் ஆக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை ஆல்ட்ரு பண்ணணும். இப்போ நிறைய ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஃபிக்ஸ்டு வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னும் போது ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆல்டர்னேட் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம ஃபிக்ஸ்டு வேல்யூலாம் செட் பண்ணும்போது ஸோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ரொம்ப ரீடபுளாக இருக்காது. ஓகே, பட் ஆனால் பார்ஷியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் வேல்யூ செட் பண்ணணும்னு சொன்னாலே போதும். ஓகே, ஸோ அதுக்கு நான் வந்து ஆல்டர்னேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது என்ன யூஸ்ன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து நான் வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இசட்க்கு கூட நான் வேல்யூ செட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆர்குமெண்ட் நேம் என்னவோ நேம் கொடுத்து ஸோ அதுக்கு வந்து நான் வேல்யூ செட் பண்ணாலும் செட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இசட் = 30 கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து நான் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு மட்டும் நான் வந்து வேல்யூ பாஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ 10, 20 பாஸ் பண்ணோன்னா எனக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். ஓகே, ஸோ அதேமாதிரி வந்து நம்ம ஒய்க்குமே கூட நம்ம வந்து வேல்யூ பாஸ் பண்ணலாம். y = 20 லைக் இந்த மாதிரி பாஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணால் போதும். ஸோ எக்ஸுக்கு மட்டும் வேல்யூ பாஸ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணால் போதும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு சேம் ரிசல்ட் தான் வருது. ஓகே, இப்போ உங்களுக்கு பார்ஷியல் எதுக்கு போகிறன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, எந்த மாதிரியான கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நம்பர் ஒரு ஃபங்க்ஷனில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து நான் ஃபிக்ஸ்டாக செட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் எந்த மாதிரியான கேசஸில் வரும்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டீவன் சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேலரி இருக்குது. ஸோ அப்புறம் எம்ப்ளாயோட நேம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட எம்ப்ளாய்க்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 10% வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, அவங்க சேலரியோட. ஓகே, இதுக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டெஃப் சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஆர்குமெண்ட் வந்து வாங்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி டீட்டெயில். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ % வந்து நான் வந்து சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணுன்றதை நான் வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் ஓகே இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபங்க்ஷனை வந்து ஃபஸ்ட் கால் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி டீட்டெயில் பாஸ் பண்ணுறேன். ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த லிஸ்ட்லேருந்து நான் ஒவ்வொரு ரோவாக எடுத்து இதில் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த டப்பில் எடுத்து நான் இதில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ % அப்படின்றத நான் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 10%ன்றதை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பிளாக இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் ஃபஸ்ட் இந்த டப்பில் அன்பேக் பண்ணி ஸோ நேம் அண்ட் சேலரி வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். ஸோ நேம் சேலரி ஈக்குவல் எம்ப்ளாயி. ஸோ இதை பிரிச்சுட்டு ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் எங்களோட சேலரியை. ஓகே, ஸோ அவங்க சேலரியோட ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ 10% கால்குலேட் பண்ணி. ஓகே, ஸோ சேலரி இன்ட்டு எவ்வளோ % கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ % வந்து நான் எடுத்து ஸோ அந்த சேலரியோட வந்து கால்குலேட் பண்ணி ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அந்த நேம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலரி. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ சேலரி ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ண அந்த சேலரி தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து
10% ஆட் பண்ணி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஓகே இந்த சேலரியை வந்து எனக்கு கால்குலேட் பண்ணி எனக்கு கொடுத்துருக்கு. ஓகே ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வந்து சேலரி வந்து எவ்வளோ பர்சன்ட் கொடுக்குறோமோ அவ்வளோ பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு அந்த டேட்டா தேவை. ஓகே ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பைத்தானில் இன்பில்டாக இருக்கக்கூடிய மேப் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ நான் என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து நான் ஒரு ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மேப் ஆஃப் ஸோ மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டாக்குமெண்ட்டாக வந்து ஐட்ரபிள் பாஸ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் டாக்குமெண்ட்டாக வந்து நம்ம இந்த எம்ப்ளாயீஸ்ன்ற இந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். ஓகே ஸோ ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டாக வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டில் ப்ராசஸ் பண்ணி நமக்கு திரும்ப வந்து ஒரு ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதில் வந்து நான் சேலரி இன்க்ரிமெண்ட்ன்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஓகே இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு எனக்கு வந்து இதை பேஸ் பண்ணி எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே ஸோ இப்போது இதை நான் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுது, ஒரு ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட்டை. ஸோ இதை வந்து நம்ம லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து இதனோட ரிசல்ட்டை பார்க்க முடியும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இதை ரிசல்ட் ஆப்ஜெக்ட்டை வந்து நீங்கள் ஐட்ரேட் பண்ணி ஒரு எம்ப்ளாயி டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஓகே இப்போ நான் இதை லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து மிஸ்ஸிங் 1 ரெக்கார்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்னு சொல்லிட்டு எரர் த்ரோ பண்ணுது. பர்சன்டேஜ்க்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்ட்டுன்ற வேல்யூ வந்து பாஸ் பண்ணலை. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ இந்த மேப் ஃபங்க்ஷனில் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் தான் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே ஸோ இப்போது இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து பாஸ் ஆகுது எம்ப்ளாயி லிஸ்ட்லேருந்து. ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகும். ஸோ அது வந்து இந்த எம்ப்ளாய்க்கு போய் அசைன் ஆகிடும். பர்சன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த வேல்யூமே வந்து பாஸ் பண்ணலை. ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பர்சன்ட்ன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது சம்திங் ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு வேல்யூ வந்து நான் செட் பண்ணணும். ஓகே ஸோ இது எப்படி நான் செட் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரியான கேஸஸ்க்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்ஷியல் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஸோ இதுக்கு வந்து நான் பார்ஷியல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இன்க்ரீஸ் 10% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியல் கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டை வந்து நான் இதில் பாஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஆர்குமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஆர்குமெண்ட்டை வந்து நான் ஃபிக்ஸ்டாக வந்து செட் பண்ண போகிறேன்றதை சொல்லணும். ஓகே ஸோ நான் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து நமக்கு இந்த லிஸ்ட்லேருந்து ஒரு எலமெண்ட்டாக வந்து பாஸ் ஆகிடும். பர்சன்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஸ்டு வேல்யூ செட் பண்ண போகிறேன். ஓகே ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ பர்சன்ட் ஈக்குவல் ஸோ இந்த பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட் நேமை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதனுடைய எவ்வளோ பர்சன்ட்ன்றதை நான் சொல்லணும். ஓகே ஸோ 10% வந்து நான் வந்து இதுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஓகே ஸோ கொடுத்துட்டு ஸோ இதேமாதிரி வந்து நான் அகெயின் நான் வந்து இன்னொரு இன்கேஸ் வந்து நான் 20% வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணாலுமே வந்து நம்ம இன்னொரு பார்ஷியல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நான் 20ன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் 20% வந்து நான் ஃபிக்ஸ்டாக கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணலான்னா இன்க்ரீஸ் 10%ன்ற இந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணால் போதும். ஓகே ஸோ பாஸ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து நான் 20% பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே ஸோ இன்கேஸ் வந்து நான் 10% நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் 10%ன்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் பாஸ் பண்ணால் போதும். ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் ஃபிக்ஸ்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு செட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ பார்ஷியல் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த கேஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டே டைம் மாடியூல் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டே டைம் மாடியூல்லேருந்து டே டைம் கிளாஸ் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ டே டைம் கிளாஸ் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டேட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன டேட் என்னவோ அதை நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டுடே அப்படின்ற இந்த வேரியபிளில் ஸோ டே டைம் கிளாஸில் டுடே அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் அந்த டுடேவை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது எனக்கு என்ன டேட்டோ டேட்டை கொடுக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு எனக்கு டேட் ஃபார்மேட் வந்து எனக்கு என்ன ஃபார்மேட்டில் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து நிறைய இடங்களில் வந்துட்டு எனக்கு ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபார்மேட்டை வந்து நான் டேட் ஃபார்மேட் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஃபார்மேட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இனி டேட் என்னவோ அந்த டேட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்ன மந்த்துன்றது எனக்கு லெட்டர்ஸாக இருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா என்ன இயர்ஸ் ஸோ கம்மா கொடுத்துட்டு எந்த இயர் அப்படின்றத எனக்கு சொல்லணும்.
ஓகே. ஸோ எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்து நான் வந்து டேட்டா வந்து நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் வந்து STRF டைம்ன்ற இந்த டே டைமில் இருக்கக்கூடிய STRF டைம்ன்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்னால் இந்த ஃபார்மேட்டுக்கு என்னால் கொண்டு வர முடியும். பட் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபார்மேட் வந்து நான் ஃபிக்ஸ்டாக வந்து நிறைய இடங்களில் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கஸ்டம் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்ஷியல் கிளாஸை யூஸ் பண்ணி, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டேட் டைமில் இருக்கக்கூடிய STRF டைம் ஃபங்க்ஷனை வந்து நான் ஆல்டர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஒரு ஆர்குமெண்ட் வந்து நான் ஃபிக்ஸ்டாக செட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா அந்த ஃபார்மேட் வந்து ஃபிக்ஸ்டாக செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா என்ன செட் பண்ண போகிறேன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு நான் செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஃபஸ்ட் வந்து டேட் இருக்கணும், அப்புறம் ஸ்பேஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்த் வந்து லெட்டர்ஸில் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து %b யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து மந்த் வந்து லெட்டர்ஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயர் வேணும். ஓகே, %y கேபிட்டல் Y கொடுத்திங்கன்னா இது வந்து நமக்கு இயரில் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இந்த கஸ்டம் டுடேன்ற இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிவிட்டு இந்த டேட் ஆப்ஜெக்ட்டை நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா டுடேன்ற இந்த ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நான் வந்து கரண்ட் டேட்டோ இல்லை வந்து கஸ்டமாக நான் ஏதாவது ஒரு டேட்டோ வந்து நான் வந்து எடுக்கும்போது எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்து நான் வேணும் அப்படின்னா நான் அந்த கஸ்டம் டுடேன்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணி நமக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஃபிக்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கணுன்றதை செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம STRF டைமில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டை வந்து நம்ம ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஆல்டர் பண்ணி அதை வந்து நம்ம கஸ்டம் டுடேன்ற இந்த வேரியபிள் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்டோர் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா STRF டைம் வந்து 2 ஆர்குமெண்ட் வாங்குவோம். ஸோ ஒன்று வந்து டேட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் பாஸ் பண்ணணும். ஓகே, ஃபார்மேட்டை வந்து நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ்டாக கொடுத்துட்டோம். ஸோ இப்போ டேட் ஆப்ஜெக்ட் மட்டும் பாஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நான் டேட் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி அது வந்து நமக்கு என்ன ஃபார்மேட்டோ அந்த ஃபார்மேட்டை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, பார்ஷியல் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரியான இடங்களில் நமக்கு இது யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பை.